எங்க வீட்டுக்காரருக்கு தான் மேடம் ஒரு 4, 5 வருஷமா அந்த பக்கவாதத்தினால ஒரு கை, ஒரு கால் சரியாவே இது பண்ண முடியல. நடப்பாரு. சரிம்மா. பார்த்துட்டீங்கன்னா எப்படி நடப்பாருன்னா, ம். ஒரு 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 10 நிமிஷம் நடக்க வேண்டிய நடை ஒரு 1/2 மணி நேரம் நடப்பாரு. அதாவது ரொம்ப சின்னதா ஒரு கொம்பு குடுத்தாலோ, இல்ல ம். வாக்கர் குடுத்தாலோ அப்படி புடிச்சிட்டு ஒரு 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 1/2 அன் ஹவர் நடப்பாரு. ஒரு 5, 10 அடி சரிம்மா. நடக்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். 4, 5 வருஷமாவே இதே மாதிரி தான் இருக்கா அவருக்கு? ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல சுத்தமாவே எந்திரிக்க முடியல. ம். எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணி தான் பாத்ரூம் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறது, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். சரி, சரிம்மா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் பிசியோதெரபி குடுத்தோம். ம். ம். அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. இருந்தாலும் நல்லா நடக்கணும். கொஞ்சம் சரிம்மா. வேலைக்கெல்லாம் போணுன்ற மாரி சொல்றாரு. அதுதான் சுகர், பிபி எதுவும் விசாரிச்சோம். இருக்காம்மா அவருக்கு? ஆமாங்க மேடம். சுகர், பிபி 2மே இருக்கு மேடம். சரிம்மா. ஏன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சுகர், பிபி 2ம் நார்மல் லெவல்ல இருக்கான்றத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் அதோட லெவல் நார்மலா இருக்கான்றத பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப ஹை பிபியா இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம். ரொம்ப சுகர் லெவல் ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம். இது தவிர சில ஆல்கஹால் ஹேபிட் இருந்தாலோ, இல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலோ கூட அதற்கான ஸ்ட்ரோக் வந்து வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு 4, 5 வருஷமா அதனால பாதிக்கப்பட்டிருக்காரு. நடக்க முடியல, சரியா பேச முடியல, கை கால்கள்லாம் கைகள உயர்த்த முடியல, கால வந்து சரியா செயல்பட நடக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இதற்கு பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்து நல்லாவே நடக்க வைக்க முடியும். இவரை விட ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு சுத்தமா நடக்கவே முடியாம வீல் சேர்ல வந்தவங்க, ஒரு ஆள் சப்போர்ட்டோட வாக்கர் ஸ்டிக் வச்சு நடந்து வந்தவங்க, அவ்வளோ சிவியரா வரக்கூடிய பலாயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உள்மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் நம்ம கொடுப்போம். என்னதான் வந்து நம்ம உள்மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் பஞ்சகர்ம சிகிச்சைகள் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த விரைப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மசில் ஸ்டிஃப்னஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கைகளையும் கால்களையும் வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மசில் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்கி கை கால்களே சின்னதாக ஆரம்பிக்கும் போக போக. இப்போவே 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே அவரால் நடக்க முடியும். இன்னும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும். கைகளில் கூட பொருள்கள் பிடிக்க முடியும். கை நல்லா உயர்த்த முடியும். நல்லாவே பேச முடியும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு. நேரில் அவரை கூட்டிட்டு வந்து நீங்கள் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம். இங்கே சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. அவரை நேரில் கூட்டிட்டு வந்து இந்த பஞ்சகர்மா சிகிச்சையோடு சேர்ந்த உள்மருந்துகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு வாரத்திலிருந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ள நல்லாவே நடக்க ஆரம்பிப்பார். நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சு ஸ்ட்ரோக் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.